அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம இந்த புரோக்கர் காயத்ரின்னு ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா? புரோக்கர் காயத்ரி அவர்களே, உங்களுக்கான பதிவு தான் இது. "ஸ்ரீமதி அம்மா மொட்டை அடிச்சா உனக்கு என்ன? அவங்க கோயிலுக்கு போனா உனக்கு என்ன? அ அவங்க என்ன சாப்பிட்டா உனக்கு என்னடி? அவங்க பிள்ளைய பறி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. உனக்கு எங்கே எரியுது? உனக்கு எங்கே எரியுதுன்னா சொல்லு. நான் வந்து தண்ணி ஊத்தி அணைச்சி விட வரேன். சரியா? உனக்கு என்ன பேசுற நீ? 300 கிலோ தங்கம் வச்சிருந்தாங்களாம் பள்ளியில. 300 கிலோ எங்கடி வச்சிருந்தாங்க? 300 சவரன்னு சொன்னா கூட ஒத்துக்கிடுவாங்க. 300 சவரன்னு போன வீடியோல சொன்னேன். இந்த வீடியோவுல என்னடான்னா 300 கிலோ நகைய காணோம்ங்க. என்னங்கடி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது உங்க வியாபாரமெல்லாம். ஆ உங்க வியாபாரமெல்லாம் கூடிக்கிட்டே போகுதடி. சிறைக்கு செல்லப் போறோம்ன உடனே அணையப் போற விளக்கு பிரகாசமா எரியுதா? உனக்கும் சேர்ந்து எரியுதுன்னு நினைக்கேன். உனக்கு வந்தோம்னா நல்லாயிருக்கும். நாங்க வந்து அணைச்சி விட்டுறோம். புருஷனை வேற அடிச்சு துரத்தி விட்டுருக்க நீ. ஆ அவங்களாவது குழந்தைய பெற்றுட்டு பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. நீ புருஷனையே அடித்து துரத்திட்டு பிள்ளைய இல்லாமல் நிற்கிய. உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்கும்? சோத்தை திங்கிறியா இல்லை வேற என்னத்தையும் திங்கிறியா நீ? புரோக்கர் நாய், புரோக்கர் நாய் காயத்ரி. ஸ்ரீமதி அம்மா மொட்டை அடிச்சா உனக்கு என்னடி? உனக்கு எங்கே எரியுது? எப்படி நீ வந்து புருஷனை அடித்து துரத்திட்டு நீலாம் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறவள்னு கேள்விப்பட்டோம். அப்போ எப்படி உனக்கு அந்த அறிவு இருக்கும்? யூடியூப்பில் உன்னை பற்றி பேசக்கூடாதுங்கிறைய. அப்போ நீ மட்டும் எங்கே வந்து பேசுகிற? பெரிய சினிமா ஸ்க்ரீனில் 16mm ஸ்க்ரீனில் வந்து பேசுகிறியா? யூடியூப்பில் தானடி பேசுகிற. உன் வாயை அதில் கொண்டு போய் வைக்கணும்னா மூதேவி, மட மூதேவி, மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிய. மடத்தனமா? ஸ்ரீமதி அம்மாவுக்கு வந்து பொதுமக்கள் நிதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அம்மா. சரியா? பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களை மாதிரி இந்த ஆதாரத்தை கொடுங்க பார்ப்போம், உடனே கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி. ஆதாரமே அதுதானடி. ஆதாரத்தை தான் கையில் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் தானே முதவி ஆதாரம் இருக்குது. கொலைக்கான ஆதாரமே அதில் தானே இருக்குது. பிறகு எங்கே இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ்? இப்போ நீ கொடுக்காம அதை கொடுத்தா தானே அங்கே கோர்ட்டில் ட்ரையலே ஆரம்பிக்க முடியும். மூதேவி அதை வச்சுக்கிட்டு ஆதாரத்தை கொடு, ஆதாரத்தை கொடு, ஆதாரத்தை கொடுங்கன்னா எப்படி ஆதாரத்தை கொடுப்பாங்க? இதுக்குள்ளே தான் வந்து ஆதாரத்தை கொடுக்கணும். நாங்கள் மூதேவி, மடத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்க. ஆதாரமே சிசிடிவி ஃபுட்டேஜ் கால் கிஸ்டில் தான் இருக்குது. அறிவியல் பூர்வமாக பேசு. சரியா? சோத்தை திங்கிற மாதிரி பேசு. அறிவியல் பூர்வம்னா என்னது? நீ படிச்சிருக்கியா இல்லையா? குருட்டு முதவி மாதிரி பேசிகிட்டு இருக்க. குருட்டு முதவி, குருட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்க. ஆதாரமே அதில் தான் இருக்குன்னா ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே தரமாட்டோம், இங்கே தரமாட்டோம். என்ன முதவி விளையாடுத? விளையாட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்க நீ விளையாட்டு. மூதேவி, மடத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்க. கேட்க ஆள் நினச்சிட்டு இருக்கியா? போடுவோம் நாங்களும் உள்ள. புருஷனை அடித்து துரத்திட்டு லிவிங் டுகெதரில் வாழுத உனக்கெல்லாம் எங்கடி அறிவு இருக்கும்? பிள்ளை பாசம்னா என்னென்னு தெரியுமா உனக்கு? குடும்பம் குட்டியோட வாழ்ந்தா தான் உனக்கு அந்த அறிவு இருக்கும். மூதேவி, புழு புளிமை எடுத்த மூதேவி. புழு புளிமையில் நடிச்சுட்டு நீ இங்கே வந்துக்கிட்டு சித்தி செல்வி, பெரியம்மா செல்வி, என்ன உனக்கு வேண்டி கிடக்கு? புருஷனை அடித்து துரத்தின மூதேவி நீ எல்லாம் வந்து வெளியில் வந்து நின்றுக்கிட்டு சித்தி செல்வி, பெரியம்மா செல்வின்னு பேசிகிட்டு இருக்க. மட மூதேவி.